பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 3 வசனங்களை உங்கள் கண்களுக்கு முன்பதாக காண்பித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது 6ஆம் வசனம், மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 3 கேள்விகள். அதில் முதல் கேள்வி, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாழுகிற இந்த கடைசி நாட்களில் உண்மை இல்லாத மனிதர்கள் வாழுகிற இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும்? ஒரு உண்மை உள்ள மனிதராக வாழ தேவன் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருப்போம். ஆண்டவர் மோசேயை குறித்து சொல்லும்போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். அந்த சாட்சியை மோசே பெற்றது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள மனிதனாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும், மனைவி பிள்ளைகள்கிட்ட உண்மையாக இருக்கணும், கர்த்தருடைய பார்வையில் உண்மையாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு அர்ப்பணிப்பு உள்ள வாழ்க்கை வாழ நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உண்மையானவர்களை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 9ஆம் வசனம், அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்ற கேள்வி இருக்கிறது. அதாவது நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்க வேண்டும். நம்ம பாவம் இல்லாமல் ஒரு துப்புரவாக, அது சுத்தமாக, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற மனுஷனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போது இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் இருக்கிற அழுக்குகள், தேவையில்லாத பாவங்கள், அசுத்தங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும். அசுத்தம், காம விகாரம், இப்படி நிறைய லிஸ்ட்டை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அசுத்தமான காரியங்கள் அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சுத்த இருதயமாக இருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் இறைவார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவன் தங்க வேண்டும். நம்முடைய இருதயம் தேவன் வாழுகிற ஒரு தூய